அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. இது எண்ணியல் சார்ந்த ஒரு அற்புதமான பதிவு. நவகிரகங்கள் என்ன ஆதிபத்தியத்துல இருந்தாலும் சரிதான், ஜோதிடத்துல என்ன சொல்லணும், எந்த லக்கணங்கள் என்ன ராசிகளில் பிறந்தாலும் நாம் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை முதலில் ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும். டேட் ஆஃப் பர்த் இங்கிலீஷ் தான், தமிழ்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒர்க் அவுட் ஆகுறதுல என்ன சொல்லலாம்னா, அதை எந்த ஒன்று அதிகமாக இந்த மனித வாழ்க்கையில் புழக்கத்தில் உள்ளதோ, எந்த ஒரு இது புழக்கத்தில் உள்ளதோ அதுதான். இப்ப நம்ம ஒரு தெருவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னு வைங்க, நீங்க அந்த இடத்துல போயிருந்தீங்க, அந்த குணாதிசயம் தன்மைகள் கொஞ்சம் உங்களை சாடும். இதே முஸ்லீம்கள் இருக்கிற தெருவில் போனீங்களாலும் அங்க இருந்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்துடைய பண்பாடுகள் கொஞ்சம் உங்களை சேரத்தான் செய்யும். சென்னையில இருக்கிறவன் தமிழ்காரனாக இருந்தாலும், நம்ம தமிழ்காரனா பாஷை சென்னை பாஷைக்கு வருவான் வந்துக்குன்னு போய்க்குன்னு அப்படிமா. இது எப்படி அப்படிங்கும்போது அந்த இடத்தில் என்ன சொல்றேன்னா இருக்கிற பழக்க வழக்கங்களை அது செயல்படுத்தும். அதுல மாற்றம்லாம் கிடையாது. இப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கிரகம் உங்களை உயரத்திற்கும் கொண்டு போகும், தாழ்வுக்கும் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. இதுக்கு ஹீப்ரு நம்பர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. ஆனால் நடைமுறையில் இன்னொரு விதத்தில் நாம் செக் பண்ணும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ன சொல்றான்னா முழுமையா கூட்டுவீங்க. ஒரு தமிழகத்தில் பிரபலமான விவிஐபியோடைய டேட் ஆஃப் பர்த்தை நான் சொல்றேன். தமிழகத்தில் பிரபலமான விவிஐபியோடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். அவர் 8/10/1957 போய் பிறந்திருக்கிறார். 8/10/1957 போய் பிறந்திருக்கிறார். அந்த 8/10/1957 அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா, அதோடைய கூட்டுத்தொகை என்ன சொல்றான்னா 4 வரும். கூட்டுத்தொகை 4 வரும். அதாவது கூட்டுத்தொகை என்ன சொன்னா 8 1 9 19 19 ஒரு 5 24 7 31 4. இந்த 4 என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பர் என்ன சொன்னா விரைவான யோகத்தை கொடுக்கும். விரைவான யோகத்தை கொடுக்கும். அதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் சொந்தமா பிள்ளைன்னு வச்சிருந்தார். பேசும்போது நிறைய பேர் புரிஞ்சிருவீங்க. நீங்களே புரிஞ்சு என்ன சொல்றான்னா தெரிஞ்சுக்கிடுங்க. வெளியே நம்ம சொல்லக்கூடாது. இது அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. நம்ம என்ன சொன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்போம். ஒருத்தர் என்ன சொன்னா உயர்ந்த யோகத்திலிருந்து கீழே 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 இன்னைக்கு என்ன சொன்னான்னா பெரிய நிறுவனங்களை வைத்திருந்து இன்று வரை என்ன சொன்னான்னா தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி அர்த்தத்தில் என்ன சொல்றான்னா கஷ்டப்படவில்லை என்று சொன்னாலும் பெரிய பேரும் புகழோடு இருந்தவன் என்ன சொன்னா இன்னைக்கு சாதாரணமாக இல்ல கோடீஸ்வரனாகத்தான் இருக்கிறான் என்று சொன்னாலும் அந்த பேரும் புகழும் அந்த தொழிலெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குனது எந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப 8/10/1957 கூட்டுத்தொகை 4ஆம் நம்பர். இந்த 4ஆம் நம்பரை வீழ்த்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது, யாரிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது 8ஆம் நம்பர்கிட்ட போய் உட்காந்துருச்சு. 8ஆம் நம்பர்ல போய் உட்காந்துருச்சு. அப்ப இந்த 8ஆம் நம்பர்ல போய் உட்கார்ந்தவன் என்ன சொல்றான்னா எது வீழ்த்தும். இன்னைக்கு என்ன சொன்னா தொழிலை விட்டு எல்லாத்தையுமே விட்டு தனியாக குடும்பத்தை விட்டு ஒரு மனிதன் வேறு ஒரு இதுக்குள்ள பொழைச்சிக்கிட்டு இருக்கான். 69 வயது ஆகும்போது பொழைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த நபர் டிவியில பேட்டி கொடுக்குறாரு. நான் காலையில இப்படி சாப்பிடுவேன், மத்தியானம் இப்படி சாப்பிடுவேன், நைட்டு இப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. அவர் ஏன் மேலிருந்து கீழ் வந்தார் என்பதற்கு நம்மள மாதிரி ஜோதிடகாரன் தான் என்ன சொன்னா கண்டுபிடிக்க முடியும்.
அந்த ஜோதிடக்காரர்கள் தான் வந்து என்ன சொன்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒவ்வொரு மனிதனும் என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு கிரகத்திற்கும் வந்து என்ன சொன்னா வீழ்த்தக்கூடிய சக்தி என்று ஒன்று உண்டு. அதை நம்ம வந்து என்ன சொன்னா வழிபாட்டுல எடுத்துக்கணும். வழிபாட்டுல எடுத்துக்கணும். அப்ப வழிபாட்டுல எடுத்துக்கிடல அப்படின்னா உச்சத்தை கொடுக்கும். ராகு என்று சொல்லக்கூடிய அந்த நம்பர் வந்து என்ன சொன்னா 31 என்பது வந்து சாதாரணமானது இல்லை, பயங்கரமான வந்து என்ன சொன்னா குரோரான ஒரு ஆதிபத்தியத்தை எல்லாம் கொடுத்த அந்த ராகு கடைசியில் சனியை உள்ளே விட்டு வந்து என்ன சொன்னா ராகு வந்து ஓச்சிருச்சு. இது வந்து ஏன் வந்து அவருக்கு தெரியவில்லை. அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ நியூமராலஜிஸ்டுகளை வந்து வச்சு பார்த்திருக்கலாம். எத்தனையோ வந்து பயங்கரமான கோடிக்கணக்கில் வந்து கொடுத்து நிற்பிருக்கலாம். பெரிய பெரிய VVIPகள் எல்லாம் ஏமாறுவது பக்கத்தில் இருக்கின்ற ஜால்ராக்களினால் தான் ஏமாறுகிறார்கள். ஏன்னா ஒரு நுணுக்கமான ஜோதிடர் வந்து என்ன சொல்றான்னா VIP பக்கத்துல போக முடியாது, விட மாட்டாங்க. ஏன்னா அவனுடைய ஊழ்வினையும் விடாது. அப்ப அந்த நபருடைய ஊழ்வினையும் விடாது அப்படின்னு சொல்லி வரும்போது, அப்ப பிறப்பின் கர்மா என்ன சொல்றாங்க, நம்மள மாதிரி சாதாரணப்பட்ட ஆள்கள் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன சொல்றான்னா வந்து நம்ம நல்லா இருந்துக்கிறோம், நம்மளை அண்டி வர்றவர்களை வந்து என்ன சொன்னா நல்லா இருக்க வைக்கிறோம். இதுதான் உண்மை. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு பிறப்பு மொத்தம் வந்து என்ன சொன்ன 9 நம்பர். இந்த 9 நம்பர்ல உங்களுடைய உங்களுடைய விதி எண் என்ன வருகிறதோ அதற்கு ஒன்று கெடுக்கக்கூடிய நம்பராக இருக்கும். அப்ப அந்த விதி எண்ணை கெடுக்கக்கூடிய நம்பர் என்று சொன்னாங்கன்னா சூரியனுக்கு 2ஆம் நம்பர் தான் கெடுக்கும். சூரியனுக்கு 2ஆம் நம்பர் தான் கெடுக்கும். சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் அந்த 2ஆம் நம்பர் கிடைக்கும். சந்திரனுக்கு வந்து யார் கெடுப்பார்கள் என்று சொன்னால் ராகு தான் கெடுப்பான். சந்திரனை கெடுப்பது ராகு. ஒருத்தருக்கு வந்து என்ன ராகு திசையில சந்திர புத்தி ஓடிட்டு இருக்கு, ஆஸ்பத்திரியில பெட்ல போய் படுத்திருக்கான். வேற யாருங்களே எங்க டிரைவர் தான். என்ன காரணம்? ராகு திசையில சந்திர புத்தி. ராகு என்பது 4, கெடுத்தது யாரு? இவங்க 2 பேத்துக்குள்ள ஒருத்தன் கெடுத்துருவான். அப்ப அந்த 2 என்பதை கெடுப்பது 4, 3 என்பதை கெடுப்பது 6. 3 என்று சொல்லக்கூடிய கூட்டுத்தொகை ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா விதி எண்ணாக வந்து விட்டதனால் அவன் கெடுவது என்ன குருவாக இருந்தாலும் அவன் கெடுவது சுக்கிரனால் கெடுக்கப்படுவான். அதற்கடுத்து 4 என்பதை கெடுப்பது யார் என்று சொன்னால் 8, சனிதான் ஆப்போப்பான். 5 என்பதை வந்து என்ன சொன்னான்னா கெடுப்பது என்பதை விட தள்ளாடுகின்ற சூழ்நிலையிலும் வந்து என்ன சொன்னான்னா வந்து யார் ஒருவருக்கு புதனுடைய நம்பர் வந்து விட்டதோ, 5ஆம் நம்பர் வந்து விட்டதோ அவர்கள் 1ஆம் நம்பரால் இதெல்லாம் காப்பாற்றக்கூடிய எண்கள். இதை வந்து நம்ம வந்து அதை சட்ட பண்றதே இல்லை. அப்ப புதனுடைய நம்பர் கூட்டுத்தொகையாக வந்தது என்று சொன்னால் 1ஆம் நம்பர் வந்து என்ன சொன்னா வீழ்த்தவும் செய்யும், வாழ்த்தி உயரை கொண்டு வரவும் செய்யும். அதற்கடுத்து என்ன சொன்னா 6ஆம் நம்பரை வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தை வீழ்த்தக்கூடாது குருவுடைய நம்பர். 7ஆம் நம்பரை வந்து என்ன சொல்றான்னா வந்து வீழ்த்துவதும் வாழ வைப்பதும் என்ன சொல்றான்னா புதனுடைய நம்பர். 8ஆம் நம்பரை வந்து என்ன சொன்னா வீழ்த்தக்கூடிய நம்பர் அல்லது வாழ்த்தி வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய நம்பர் கேதுவுடைய நம்பர். 9ஆம் நம்பரை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வாழ்த்துவதும் வீழ்த்துவதும் அதே 9 தான். அப்படி இப்ப 9 நம்பர்களுக்கும் நீங்க வந்து என்ன சொன்னா 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8, 5க்கு 1, 6க்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 6 12 3, 7க்கு 5, 8க்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 7, 9க்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 18 என்று சொல்லக்கூடிய 9. அப்ப எல்லா மனிதரும் தன்னுடைய பிறவி எண்ணை வச்சு கூட்டுத்தொகை விதி எண் என்று சொல்லி ஒண்ணு வரும் இல்லையா, அந்த விதி எண்ணுக்கு உண்டான இந்த நேராக உள்ள நம்பர்களை 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 6, 4க்கு வந்து 8, 5க்கு 1, 6க்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 3, 7க்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 5, 8க்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 7, 9க்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 18.
9. அப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அப்போ கரெக்டாக வரும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லணும், எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த உங்களுடைய விதி எண்ணின் கூட்டுத்தொகை அதை அப்படியே 2ஆக்கிருங்க. 1ன்னா 2, 2ன்னா 4, 3ன்னா 6, 4ன்னா 8, 5ன்னா 1, 5ன்னா 1, 6ன்னா வந்து என்ன சொல்லணும்னா 3, 7ன்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து 5, 7ன்னா 7 14, 5, 8ன்னா 8 16, 7, 9ன்னா 9 9 18, 9. இந்த தெய்வங்களை சந்திரன் அந்த நவகிரகங்களில் வந்த வரிசையை வந்து நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கிடுங்க. கணக்கு பண்ணி அந்த தெய்வங்களை வாழ்நாளில் வந்து என்ன சொன்னா நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்குங்கள். அந்த தெய்வங்களை வாழ்நாளில் வழிபாடு செய்ய தெய்வங்கள் அதற்குண்டான காரகத்துவ உறவு என்று சொல்லக்கூடியது 1ஆம் நம்பர் என்று சொன்னால் மூத்தோர்களை மதியங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். 2ஆம் நம்பர் என்று சொன்னால் வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். 3ஆம் நம்பர் என்று சொன்னால் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். 4ஆம் நம்பர் என்று சொன்னால் ராகு பகவானையும் பாம்பு புற்றுகளையும் வழிபாடு பண்ணுங்கள். 5 என்று சொன்னால் புதன் வழிபாடு பண்ணுங்கள். 6 என்று சொன்னால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து குரு வழிபாடு பண்ணுங்கள். 7 என்று சொன்னால் புதனுடைய வழிபாடு பண்ணுங்கள். 8 என்று சொன்னால் கேதுவுடைய வழிபாடும் விநாயக பெருமானுடைய வழிபாடும் பண்ணுங்கள். 9 என்று சொன்னால் என்ன சொல்லணும், முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள். இப்படித்தான் ஜோதிடம் இயம்புகிறது. இது என்னுடைய சிற்றறிவு கேட்டியது. என்னுடைய பிறப்பின் கர்மா வந்து என்ன சொல்லலாம்னா 8. நான் அடிப்படை காலத்திலிருந்து ஒரு 15 வருடங்களிலிருந்து இன்று வரை வந்து யாரை கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கேது என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் தான். அந்த விநாயக பெருமானை கும்பிட 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 இது நாள் வரை வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய பிறவியின் கர்மாவில் வந்து 90% கழிக்கப்பட்டு 10% வதத்தை நாம் இன்றும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். அது வதத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. அதனால் நாம் எப்பயுமே வந்து என்ன சொன்னா பிறப்பின் கர்ம எண்ணு தான் இது. பிறப்பின் கர்ம எண் வாழ்வதும் வாழ்த்துவதும் வீழ்த்துவதும் இந்த நம்பர்களாகத்தான் இருக்கும். அதனால இதை கணம் பண்ணுங்கள், இதை நல்லா கணம் பண்ணுங்கள். கூட்டுத்தொகையை வந்து என்ன சொன்னா வந்து எது கூட்டுத்தொகையா வருகிறதோ அதை 2ஆ பெருக்கிருங்க. கரெக்டா அதுதான் உங்களுடைய பிறவியின் ரகசிய கர்ம எண். இதை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் இதை பயன்படுத்த 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 நீங்கள் மேலும் 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 என்ன சொன்னா வீழ்ச்சியிலிருந்து நீங்கள் வந்து வீழாமல் தாக்கு பிடிக்கக்கூடியதும் இதுவே, வீழ்த்துவதும் இதுவே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை என்று கூறி பிறப்பின் கர்ம ரகசிய எண் இதுவே, இது 100% வேலை செய்யும், பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.